அனைவருக்கும் வணக்கம். பணம் மற்றும் பங்குகள் இந்த சேனலை இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் கொஞ்சம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு கரெக்டான டைமில் வந்து சேர்ந்துடையும். அட் ஃபஸ்ட் வேர்ல்டு மார்க்கெட்டை நம்ம பார்ப்போம். அது நைட்டு என்ன நடந்திருக்குன்னு. நாஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் -483 புள்ளி கீழே இறங்கியிருக்கு. டவ் ஜோன்ஸ் -0.99%, S&P 500 -1.78%, FTSE 100 -0.83%, நிக்கி -2.02%, ஷாங்காய் பாசிட்டிவில் 1.17%. ஸோ வேர்ல்ட் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஓவராலாகவே நெகட்டிவ் ஷேடாக தான் இருக்குது. இந்தியன் ஏடிஆர் இன்ஃபோசிஸ் -1.57%, விப்ரோ ஏடிஆர் -1.20%, HDFC பேங்க் -2.07%, ICICI பேங்க் -0.68% கீழே இறங்கியிருக்கு. ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஏடிஆருமே நெகட்டிவ் நியூஸ் தான் தந்திருக்கு நமக்கு. நேற்று ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கு. அதாவது இந்தியன் மார்க்கெட்டில் இருக்கிற பண நெருக்கடியை தவிர்க்கிறதுக்கு, லிக்விடிட்டியை அதிகப்படுத்துறதுக்கு ஒரு ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. 1.9 lakh crores rupees இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முடிவு எடுத்திருக்காங்க. ஓப்பன் மார்க்கெட்டில் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை வாங்க போகிறாங்க 1,00,000 கோடிக்கு. இதில் ஃபஸ்ட்டு 50,000 crores மார்ச் 12லையும், ரெண்டாவது 50,000 crores மார்ச் 18ஆம் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் $, ஸ்வாப் ஆக்ஷனையும் எடுக்க போகிறாங்க. இது மூலமாக $10 பில்லியன் ஸ்வாப் ஆக்ஷன் 36 மாதத்துக்கு கண்டக்ட் பண்ண போகிறாங்க. இதோட டேட் வந்து ஸ்டார்டிங் டேட் மார்ச் 24. இந்த அறிவிப்பு வெளியிட்டதிலேருந்து இந்தியாவோட இண்டெக்ஸில் நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கு. ஃபின் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 1.46% மேலே ஏறி இருக்குது. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 0.72% மேலே ஏறி இருக்குது. இது மூலமாக இன்றைக்குமே ஃபினான்சியல் செக்டர்ஸ் கொஞ்சம் நல்லாவே மூவ் ஆகும்னு நினைக்கிறேன். அமெரிக்காவோட EIA நேச்சுரல் கேஸ் ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்கு இந்த வாரத்துக்கானது. அவங்க ஃபோர்காஸ்ட் பண்ணது 96 BCF கம்மியாகும்னு சொல்லி நினச்சிருக்காங்க. பட் ஆக்சுவலாக 80 பில்லியன் கியூபிக் ஃபீட்டு தான் கம்மியாக இருக்குது. போன வீக்கில் பார்த்தீங்கன்னா 261 BCF கம்மியாக இருந்துச்சு. ஸோ இதனால் நேச்சுரல் கேஸோட டிமாண்ட் வந்து அதிகரிக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதோட விலையும் கமாடிட்டி மார்க்கெட்டில் ஏறுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. பட் உடனே பூம் ஆகாது. ஏன்னா எதிர்பார்த்ததை விட கம்மியாகவே தான் இருக்குது. ஸோ இனி வரும் வாரங்களில் அதோட டிமாண்டை பொறுத்து அதோட ரேட் வந்து பூம் ஆகும். அடுத்ததாக கிஃப்ட் நிஃப்டியை பார்த்த வரைக்கும் இன்றைக்கி காலையிலேருந்தே பாசிட்டிவில் தான் இருக்குது. ஸோ ஸ்டார்ட் பண்ணதுமே எந்த ஒரு நெகட்டிவும் இல்லாமல் ஃப்ளாட்டாக தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இது ஒரு பாசிட்டிவ் சிக்னலாக தான் நமக்கு தருது. நேற்றுக்கு FII அண்ட் DIIயோட பார்ட்டிசிபேட்டை பொறுத்த வரைக்கும் FII கேஷ் மார்க்கெட்டில் 2,377 கோடி விற்றுட்டு போயிருக்காங்க. DII 1,617.80 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. FII இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் 1,744 கோடி பாசிட்டிவில் போயிருக்கு. இண்டெக்ஸ் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் -18,395 கோடி விற்றுருக்காங்க. ஸ்டாக் ஃபியூச்சரில் 1,677 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. ஸ்டாக் ஆப்ஷனில் -315 கோடிக்கு விற்றுருக்காங்க. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 21,945 சப்போர்ட் எடுத்தது. முந்தா நாள் ஒரு 200 பாயிண்ட் ஏறி இருக்குது. நேற்றுமே ஒரு நல்ல பூம் தான், 200 பாயிண்ட் வரைக்கும் ஏறி இருக்குது. அதாவது 0.93% வந்து நேற்று ஹையாக இருக்குது. இதோட அடுத்த ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்திங்கன்னா 22,747 நம்ம நேற்று வீடியோவில் சொன்ன மாதிரி. ஸோ அதுக்கு இன்னும் ஒரு 200 பாயிண்ட் கேப் இருக்க தான் செய்யுது. ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டில் ஓப்பன் ஆகும்போது மிக்சடாக தான் இருக்கும். ஏன்னா வேர்ல்டு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவில் இருக்குது. ஆனால் பட் கிஃப்ட் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவில் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஃப்ளாட்டில் தான் இது ஓப்பன் ஆகிறக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நியூஸை பொறுத்து தான் மார்க்கெட் இன்றைக்கி ட்ராவல் ஆகும். இந்த தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த தகவல்களை மட்டுமே பயன்படுத்தி நீங்கள் ட்ரேட் பண்ண வேண்டாம். ஏன்னா இது வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்கு ஒன்லி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.